பாப்பா வடிவேலு ஊருக்கு கிளம்பிட்டான். நீ நாளைக்கு கிளம்பி ரூமுக்கு வந்துடு. A few moments later. பேபி நாளைக்கு மல்லேஷ் வேலைக்கு பண்ணணுன்னு ஃபோன் பண்ணுறேன், கிளம்பி வந்துரு. The next day. என்னடா டைம் ஆகுது, இன்னும் ஆஃபீஸுக்கு போல? போனோம், வைத்த கலகுது மச்சான். நீ போல? போகணும் எந்த ஆயே வரல மச்சான், நான் முக்கிட்டேன், வலிக்குது. என்னடா வீடு ஃபுல்லாக ஒற்றையாக இருக்குது. சரி மச்சான், நீ கிளம்பி போ, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பொறுமையாக போய்க்கிறேன். ஆமால, சரி மச்சான், நானும் சேர்ந்து க்ளீன் பண்றேன். 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டு டீ சாப்பிட கிளம்புவோம். சரி 1 hour later. ஆபீஸ் போல? போகணும், வலிக்குது மச்சான். நீ போல? கலக்குது மச்சான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பேபி மல்லேஷ் குழப்பிட்டான். பாப்பா பாலா சொதப்பிட்டான். நீ நாளைக்கு வந்துரு. நீ நாளைக்கு வந்துரு. டேய் டேய், தண்ணி ஊத்துறா போடா. சரி போகாது, இப்போ ஒழுங்கா ஊத்து போ. அங்க எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு, உனக்கு தேவைன்னா போனா வெளியே போய்க்கோ. ஜீவா ஜீவா, இந்த மாசம் வாடகை விட்டா இவன். நான் ஜீவன்ட்ட எல்லாமே தெளிவா பேசிட்டேன், நீ தேவையில்லாம வராத. நீங்க டைமிங் வாடகை கொடுக்க மாட்டீங்க, ஆனா குடுக்குற டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, அப்படிதானே? நீ கூட நைட் ஃபுல்லா வால் கூட கடலை போடுற, மூஞ்சல லைட் அடிக்கிறேன்னு தூக்கமே வரல. எனக்கு கூட டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்ன பண்ண சொல்ற? டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ரூம்ல இருக்க? வேற ரூம் வந்தவன் இருக்கிற, நீ இப்ப வந்தவன். உனக்கு பிடிக்கல நீ கிளம்பு, என்ன சொல்லாத. சரி ஜீவா, இந்த ரூம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எவனும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். அப்ப ரூம்ல எவனுமே சிகரெட் அடிக்கல சொல்லிட்டேன். அது சரி, இனிமே சிகரெட் அடிக்கல. சரி நீ சமைச்சிரு, நீ இருந்து இனிமே நீ தான் சமைக்கணும். நான் எதுக்கு சமைக்கணும்? பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மல்லேஷ் வீடு மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாதுடா. பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். சும்மா சும்மா கத்தினுக்காதீங்க, அவசரம் வந்துட போறான். டேய் இது ஏன் டி-ஷர்ட் அப்படி அவுத்து போறான். ஏய் பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். படம் பார்க்க போகுது போல. டேய் போடா, பாத்தத கேளுடா.
ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் மச்சான் உடனே சார் மச்சான் சரியான ஹோட்டல் அது வெஜ் ஜீவா ஜீவா என்னடா என் தட்டை யூஸ் பண்ணீங்களா இல்லையே சிக்கன் ஸ்மெல் வருது பாலா இந்த மாசம் ஃபுல்லா நான் விரதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ரூம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுதான் புது வாங்கி வச்சுக்கிறேன் அதே தட்டத்தோட என்ன அர்த்தம் அது ஜீவா என் தட்டை நீ யூஸ் பண்ணிடா நான் ஏன்டா யூஸ் பண்ண போறேன் ஏய் உன் மூஞ்சி முன்னாடி கேட்கறேன் தட்டை நீ யூஸ் பண்ணிடா நான் கேட்கறேன் பதில் சொல்லாம திமிரா போயினா ஜீவா எல்லாம் நீ கூட வேண்டா சரி உர்றா ஏய் என் தட்டு தண்ணி மயில அவனே யூஸ் பண்ணான் ஏய் என்ன பொறுத்து போக முடியாதா இனிமா பொறுத்து போக முடியாதா நீ வராதடா விட்டுரு நான் பாத்துக்கிறேன் நீ தலைவிடாத கிளம்பு எழுதுறா தட்டத்தை நோ ஜீவானா என்னடா இது ஏய் அவனை கேட்காத அவன் எடுத்துக்க மாட்டான் பட் என் தட்டை யூஸ் பண்றேன் ஏய் மலேச தட்டு தான்டா கருவா போகுது இது போய் தாரா சண்டை போட்டுக்கிறீங்க நோ ஜீவானா நான் உங்க அம்மா சத்தியமா உன் தட்டை நான் சாப்பிடவே இல்லடா ஜீவா ஜீவா நீ கிளம்பு வராத உங்க அம்மா மேல சத்தி வைக்கிற அசிங்கமா இல்ல ஏய் நான் இப்பயே சொல்றேன்டா எங்க அம்மா மேல சத்தியமா உன் தட்டை நான் தொடவே இல்லடா ஜீவா என்னது இது மலேச ஜீவா மலேச இது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடா தெரியாம சாப்பிட்டேன்டா நம்ம போய் நம்ம ஓ ஜீவானா பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும் ஒரு போய் பயந்து நிற்குது வாண்ணா ஜீவா என்ன பண்றதுப்பா இந்த மழை காலம் வந்தாவே இது ஒரு தொல்லடா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த குச்சி வச்சு குத்திட்டேன் எங்க அடப்பு இருக்குமே தெரியல நீ ஓனருக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்கறான்னா கேட்கவே மாட்டேன் மாசம் அந்த வாடகை மட்டும் கரெக்டா வாங்கிறான் ஜீவா உனக்கும் ஓனருக்கும் அப்படின்னா தான் டீ நோ கொஞ்சம் நவுற சொல்லணும் அர்ஜென்ட்டா வருது ஜீவா சொல்றா பாலா மழை பெஞ்சுதா தண்ணிலாம் ஏறிச்சா அடைச்சிக்கிச்சுப்பா அதான் பேசிட்டு இருக்கோம் இப்படி வா இவரு என்ன பண்ண போறாங்க ஸோ கமலேஷ் நம்பர் இருக்குல்ல அவனுக்கு கொஞ்சம் கால் பண்ணா போயிட்டு வந்தேன்னா ஏய் கமலேஷ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியாதா உண்மையாவாடா ஜீவா கமலேஷ் என்ன பண்ணிடுறான் அவனோட வண்டியில போயிருக்கான் அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல அவன் தான் வண்டி ஓடிச்சு மழை டைம் இவர் சும்மா இல்லாம என்ன பண்ணிக்கிறாரு பெண் உட்காந்து கிஜலக்கெல்லாம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு அதான் பள்ளத்துல விட்டுக்குது தூக்கி வச்சு சரியான ஆக்சிடென்ட்ரா ஜீவா இது பேர் கமலேஷ் இந்த இடம் கரெக்டா அப்படியே பேத்துக்குச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க இப்படி நடந்து பாலா பாலா ஏந்திரி ஏந்திரி பாலா 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 பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும் பாலா ஒண்ணு இல்ல இந்த மாதிரி தொடர்ந்து காமெடி வீடியோ பார்க்க நம்ம வெயிட் அண்ட் ஸ்மைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.